வெல்கம் டு Entrepreneurs Kingdom. உங்கள் அஜய் முருகன். ஃபைன். இந்த மக்கள் என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் என்ன மாதிரி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? எஸ். கடவுள் என்ன பண்ணாரு? ஒரு டாக படைச்சு, இதோ பாரு, நான் உனக்கு 20 வருஷம் தரேன். நீ என்ன பண்ணு, வீட்டு வாசல்லே உட்காந்து எல்லாரையும் பார்த்து குலைச்சிட்டு இரு அப்படின்னு சொன்னாரு. இந்த குலைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு 20 வருஷம், எனக்கு ஒரு 10 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிச்சு. கடவுள் அத ஓகேன்னு ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு குரங்க படைச்சு, இதோ பாரு, நீ வித்தெல்லாம் காமிச்சு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிற மக்கள் எல்லாரையும் சிரிக்க வை, அதுக்கு நான் உனக்கு 20 வருஷம் தரேன் அப்படின்னு சொன்னேன். குரங்கும் சொல்லிச்சான், எனக்கு இதுக்கு 10 வருஷம் போதும், நான் 10 வருஷத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான். கடவுள் அதை ஏத்துக்கிட்டாராம். அடுத்தது ஒரு பசுமாடை படைச்சு, இதோ பாரு, நான் உனக்கு 60 வருஷம் தரேன். நீ என்ன பண்ணு, விவசாயியோடைய குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ, நல்ல பால் கொடு, நல்லா விவசாயத்தை போயிட்டு ஃபீல்ட்ல போய் நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொன்னாராம். எனக்கு இதுக்கு 60 வருஷம் வேண்டாம், எனக்கு ஒரு 40 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிச்சான். 20 வருஷத்தை நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான். கடவுள் அதை ஏத்துக்கிட்டாராம். கடவுள் மனுஷனை படைச்சு, இதோ பாரு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, வாழ்க்கை அப்படிங்கறத என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொடுத்தாராம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். மனுஷனுக்கு அது பத்தலையா? இல்ல, எனக்கு அந்த டாக் கிட்ட இருந்து இருக்கிற 10 வருஷமும், குரங்கு கிட்ட இருந்து இருக்கிற 10 வருஷமும், அந்த மாடு கிட்ட இருந்து இருக்கிற 20 வருஷமும் எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கடவுள் என்ன சொன்னாரா? சரி, ஓகே, நீ கேட்டுட்ட, நான் கொடுத்துறேன். அந்த மனுஷன் என்ன தெரியுமா லைஃப் ஸ்டைல்ல நடக்குது? மனுஷன் லைஃப்ல முதல் 20 வருஷம் நல்லா சாப்பிடுறோம், தூங்குறோம், நல்ல லைஃபை என்ஜாய் பண்றோம். அடுத்த பார்ட் என்ன பண்றோம்? சன்ல மாடு மாதிரி வேலை செஞ்சு நம்மளுடைய ஃபேமிலி லைஃப பாத்துட்டு இருக்கோம். அடுத்த ஆஃப் என்ன தெரியுமா நடக்குது? கிராண்ட் சில்ட்ரன் வந்துடுறாங்க. குரங்கு மாதிரி வித்தெல்லாம் காமிச்சு அந்த குழந்தைகளை சிரிக்க வச்சுட்டு கடைசி 10 வருஷம் வீட்டு வாசல்ல உட்காந்து நாய் மாதிரி போற வரவங்களை பார்த்து குலைச்சிட்டு இருக்கோம். மேல வாழ்க்கைய தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. உங்க கையில இருக்கு. இந்த வாழ்க்கைய மாத்தணும், தலையெழுத்த மாத்தணும் அப்படின்னா அது உங்க கையில இருக்கு. தேங்க்யூ.